வணக்கம். உங்கள் மாயா அஸ்ட்ரோ. காலபுருஷ தத்துவத்திற்கு 11ஆம் வீடான சனி பகவான் மூல திருகோணம் பெற்று ஆட்சி பெறக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 12 பாவங்கள் அமர்ந்த கோச்சார பலன். இப்போ சனி பகவான் என்னன்னு கேட்டீங்கன்னா 2.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில் பயணம் செய்யக்கூடிய அமைப்பு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல 12 ராசிகளும் 30 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் நன்மையான பலனும் 15 ஆண்டுகள் தீமையான பலனும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவானுக்கு உண்டு. எனவே கும்பராசினருக்கு கோச்சார சனி எந்தெந்த ராசியில் அமரும் போது நன்மையான பலனும், கோச்சார சனி எந்தெந்த ராசியில் அமையும் போது தீமையான பலனும் என்பதை பார்க்கலாம். முதலில் ஜென்மச்சனியாக 7.5 நாட்டு சனி மத்தியமாக கும்பராசியில் மூல திருகோணம் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலம். எடுத்த முயற்சி அனைத்திலும் தாமதமாக பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மந்த புத்தி மனசஞ்சலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆக மொத்தம் ஜென்மச்சனி சிறப்பில்லை. கும்பராசிக்கு 2ஆம் இடமாக வருவது மீனராசி. அப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா பாதச்சனி 7.5 நாட்டு சனி முடிவு. அப்போ மீனராசியில் 2ஆம் இடத்தில் சமம் பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். தன நஷ்டம், குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. வரவுக்கு மீறிய செலவு, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத தன்மை போன்ற ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் பாதச்சனி சிறப்பில்லை. அடுத்தது கும்பராசிக்கு 3ஆம் இடமாக வருவது மேஷராசி. மேஷராசியிலே 3ஆம் இட சனியாக நீசம் பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். என்னன்னு கேட்டீங்கன்னா சனி நீசமா இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்த முயற்சி அனைத்திலும் வெற்றி பெற்று வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு வீடு வண்டி வாகன யோகம் பெறக்கூடிய அமைப்பு 3ஆம் இட சனி சிறப்பே. அடுத்தது கும்பராசிக்கு 4ஆம் இடமாக வருவது ரிஷிபராசி. அப்போ அர்த்தாஷ்டம சனி ரிஷிபராசியில் 4ஆம் இட சனியாக நட்பு பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். சுகஸ்தானத்தில் சனி, சுகங்கள் கெடக்கூடிய அமைப்பு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா கால்நடை, வீடு வண்டி வாகனம் எல்லாம் விரைய ஏற்படும். தாயாருக்கு உடல் பிணி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. எனவே 4ஆம் இட அர்த்தாஷ்டம சனி சிறப்பில்லை. கும்பராசிக்கு 5ஆம் இடமாக வருவது மிதுன ராசி. அப்போ 5ஆம் இட சனியாக மிதுன ராசியில் நட்பு பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கம். எண்ணங்கள் ஈடேறுவதில் தடை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. புத்திர வழி சோதனை, பூர்வீக சொத்துல வழக்கு வரும். இது போன்ற பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு. எனவே 5ஆம் இட சனி பாதி நன்மை பாதி தீமை. அடுத்தது கும்பராசிக்கு 6ஆம் இடமாக வருவது கடகராசி. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடகராசி 6ஆம் இட சனியாக பகை பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா எதிரியை வாயடிக்கக்கூடிய வகையில் எடுத்த முயற்சி செயலில் அனைத்திலும் வெற்றி பெற்று வீடு வண்டி வாகன யோகம் பெறக்கூடிய அமைப்பு. ஆக மொத்தம் 6ஆம் இட சனி சிறப்பு. கும்பராசிக்கு 7ஆம் இடமாக வருவது சிம்ம ராசி. அப்ப சிம்ம ராசி என்னன்னு கேட்டீங்கன்னா 7ஆம் இடம் கண்டச்சனியாக சிம்ம ராசியில் பகை பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். இதுல என்ன அப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ புதிய சிநேகிதம் பெரும்பாலும் இதுல தவிர்ப்பது நல்லது. அடுத்தது என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமண தடை, கணவன் மனைவி பிரச்சனை, கூட்டு தொழில் மூலம் நஷ்டம், இது போன்ற விஷயங்கள் வாய்ப்பு உண்டு. ஆக கண்ட சனி சிறப்பில்லை. அடுத்தது கும்பராசிக்கு 8ஆம் இடமாக வருவது கன்னி ராசி. அப்போ கன்னிராசியில் அட்டமத்து சனியாக நட்பு பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். என்னன்னு கேட்டீங்கன்னா எடுத்த முயற்சி அனைத்திலும் தோல்வி பெறக்கூடிய அமைப்பு. வரவுக்கு மீறிய செலவு, நண்பர்கள் உறவினர்கள் விரோதம். ஆக மொத்தம் வெளியிடம் வாழ்க்கை செஞ்சால் சிறப்பை தரக்கூடிய அமைப்பு. அப்ப கண்டச்சனி சிறப்பில்லை, அட்டமத்து சனி சிறப்பில்லை. கும்பராசிக்கு அடுத்து 9ஆம் இடமாக வருவது பாக்கியஸ்தானமாக வருவது துளாராசி. 9ஆம் இடமான துளாராசியில் உச்சம் பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். அப்போ சனி பகவான் உச்சம் பெற்று கோணம் ஏறுகிறார். இதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாக்கியங்கள் பொன்பொருள் வரவை சுமாராக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது மத்திம பலனே. இப்ப இது 9ஆம் இடத்துல போய் கோணம் ஏறி விட்டுதார் சனினால கொஞ்சம் பாதி பலன் சுமாரா இருக்கும், மத்தியம பலனாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து கும்பராசிக்கு 10ஆம் இட சனியாக விருச்சிகத்தில் பகை பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். இது ஓரளவுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, ஓரளவுக்கு அரசாங்க ஆதரவு உண்டு. ஆக மொத்தம் என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில ஏற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு.
அடுத்து கும்பராசிக்கு 11ஆம் இடமாக வருவது தனுசு ராசி. தனுசு ராசியில் சமம் பெற்று 11ஆம் இடச்சனியாக சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். இது ஒரு பொற்காலமாக எடுத்துக்கொள்ளலாம். எடுத்த முயற்சி அனைத்திலும் வெற்றி பெற்று செல்வம் செல்வாக்கு பெறக்கூடிய தன்மை உண்டு. வீடு வண்டி வாகன பிராப்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. 11ஆம் இட சனி சிறப்பு. கும்பராசிக்கு 12ஆம் வீடாக வருவது மகர ராசி. எனவே விரயச்சனி, ஏழரை நாட்டு ஆரம்பம். எனவே கும்பராசிக்கு 12ஆம் வீடான மகரத்தில் ஆட்சி பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். தனவிரயம், தாரத்தால் நஷ்டம், விவசாய நஷ்டம் மற்றும் கால்நடை நஷ்டம் போன்ற ஏற்படுவே வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.